இந்த போராட்டம் எப்படி ஸ்பிரிச்சுவல் ஃபைட் எப்படி பண்ணுறதுன்ற குறித்து நம்ம தியானிச்சுட்ருக்கோம். ஸ்பிரிச்சுவல் ஃபைட், இது பேரே ஸ்பிரிச்சுவல் ஃபைட் இல்லையா? விசுவாச போராட்டம், ஆன்மீக போராட்டம். அப்போ நம்ம இந்த ஆன்மீக போராட்டத்தை உலக போராட்டம் மாதிரி ஃபிசிக்கல் வேர்ல்டில் சண்டை போடக்கூடாது. பைபிள் தெளிவாக சொல்கிறது, நம்ம போராடுற போராட்டம் இந்த உலகு சார்ந்ததல்ல, காணாத உலகத்தையில் நம்ம போராடுறோன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபைட். அப்போ நீங்கள் ஃபிசிக்கல் மெத்தடில் ஃபைட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிடுவோம். ஸ்பிரிச்சுவல் மெத்தடில் தான் ஃபைட் பண்ணணும். உதாரணமாக ஒரு கழுகும் பாம்பு சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க. பாம்பு நிலத்தில் இருக்குது, கழுகு வந்து நிலத்தில் நின்றுட்டு பாம்புகிட்ட சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க? ரெண்டுமே நிலத்துலேருந்து சண்டை போடுது. பாம்பு ஜெயிக்குமா, கழுகு ஜெயிக்குமா? இது சாதாரண ஒரு கொஷின். கழுகு ஜெயிக்குமா? ஓகே, வேற யாராவது? பாம்பு தான் பிரதர் ஜெயிக்கும். பாம்பு ஜெயிக்கும். வேற யாராவது? ஒருத்தர் பாம்பு ஜெயிக்கின்றாங்க, ஒருத்தர் கழுகு ஜெயிக்கின்றாங்க. இன்னொருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாதாரண கொஸ்டின் இது இல்லையா? தப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, எஸ், கழுகு ஜெயிக்கும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் தரையிலேருந்து சண்டை போடும்போது தரையில் வந்து பாம்பு ஸ்ட்ராங், ஓகேங்களா? ஆனால் வானத்தில் கழுகு ஸ்ட்ராங். தரையில் ரெண்டு நின்று சண்டை போட்டுச்சுன்னா பாம்பு தான் ஜெயிக்கும். ஓகே, அதனால் கழுகு என்ன தெரியுமா பண்ணோம்? எப்படியாவது பாம்பை ஒரு 2 அடியாவது மேலே தூக்கிடலாமான்னு ட்ரை பண்ணோம். ஒரு 2 அடி கழுகு மேலே பாம்பை தூக்கிச்சுன்னா பாம்புக்கு கிரிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கழுகு கையில் பாம்பு ஈஸி